ஹாய் ஹலோ நண்பா, இது உங்கள் மார்க்டேஸ் சேனல். இன்னைக்கு ரோண்டா பைரன் எழுதிய சிறந்த புத்தகமான த சீக்ரெட் புத்தகத்தில் இருக்கிற அற்புதமான வரிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வர எல்லா வரிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், எந்த ஒரு வரிகளையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவோட கடைசியில் நான் படித்ததில் பிடித்த விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எண்ணங்கள் விஷயங்களாக மாறும். ஈர்ப்பு விதி உங்கள் முழு வாழ்க்கை அனுபவத்தையும் உருவாக்குகிறது. அது உங்கள் எண்ணங்கள் மூலமாக செய்கிறது. ஒரு முறை கேளுங்கள், நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்று நம்புங்கள். பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் அதை எவ்வளவு அதிகமாக பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் ஈர்ப்பீர்கள். காட்சிப்படுத்துதல் என்பது உங்கள் மனதில் நீங்கள் விரும்பியதை அனுபவிக்கும் படங்களை உருவாக்கும் செயல்முறையாகும். காட்சிப்படுத்துதல் என்பது படைப்பின் செயல்முறையின் ரகசிய பொருளாகும். நன்றி உணர்வு என்பது உங்கள் ஆற்றலை மாற்றுவதற்கும் நீங்கள் விரும்புவதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த செயல்முறையாகும். நீங்கள் எவ்வளவு நன்றி உள்ளவராய் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். நன்றி உணர்வு உங்களை அதிக அதிர்வெண்ணிற்கு மாற்றும். மேலும் நீங்கள் சிறந்த விஷயங்களை ஈர்ப்பீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒரு உண்மையான விஷயம், ஒரு சக்தி. உங்கள் எண்ணங்களை கவனமாக தேர்ந்தெடுத்து உங்கள் ஆசைகளுக்கு ஏற்ப அவற்றை தேர்ந்தெடுக்கவும். மனம் எதை எண்ணி நம்புகிறதோ அதை அடைய முடியும். மக்கள் விரும்புவது கிடைக்காமல் இருப்பதற்கு ஒரே காரணம், அவர்கள் விரும்புவதை விட விரும்பாததை பற்றி அதிகம் சிந்திக்கிறார்கள். சந்தேகம் என்பது நம்பிக்கைக்கு எதிரானது. நம்பிக்கை என்பது நம்பிக்கைக்குரிய விஷயங்களின் பொருள். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் தொடங்கலாம் மற்றும் ஒன்றும் இல்லாமல், எந்த வழியும் இல்லாமல் ஒரு வழி உருவாக்கப்படும். நீங்கள் விரும்பும் நல்ல விஷயங்களை தேடுங்கள், நீங்கள் அவற்றை காண்பீர்கள். உலகின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நம்பிக்கை, அன்பு, மிகுதி, கல்வி மற்றும் அமைதி ஆகியவற்றில் உங்கள் கவனத்தையும் ஆற்றலையும் கொடுங்கள். நீங்கள் விரும்பும் விஷயங்களை ஏற்கனவே உங்களுடையது போல பார்க்கவும். உங்கள் மனம் அதை கண்டால் அதை உங்கள் கையில் பிடிக்கப் போகிறீர்கள். படித்ததில் பிடித்தவை. வாழ்வில் வெற்றி பெறும் எவருக்கும் இருப்பது போல தனக்கும் ஒரு உறுதியான நோக்கம் இருந்தாக வேண்டும். அந்த நோக்கத்திற்கு ஆதரவாக தனியாத ஆர்வம் இருக்குமானால் அது உயிரையும் ஆற்றலையும், ஏன் ஒவ்வொரு அசைவையும் ஆக்கிரமித்து அந்த நோக்கத்திற்கு சமமான பௌதீக பொருளாக வெளிப்படுத்தும். ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் வந்த வரிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் இந்த வரிகளை கூடுதல் விளக்கங்களோட படிக்க நினைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதன் வழியாக நீங்க போய் படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா.